அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக திணிக்கப்பட்டது அனைத்தும் பிதாத் அனைத்தும் வழிகேடு, வழிகேடு அனைத்தும் நரக நெருப்பில் கொண்டு போய் சேர்க்கும் என்று உங்களையும் என்னையும் எச்சரித்தவனாக, அந்த ஏழு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து மனிதர்கள் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தில் ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு கடமையாக்க இருக்கிற இந்த ஜும்மா தினத்தில் ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சிறப்பு மிகுந்த ஜும்மா களம் என்ற தலைப்பிலே இன்றைக்கான ஜும்மா உரை அமைவிருக்கிறது. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மார்க்கம் நமக்கு பல்வேறு வணக்க வழிபாடுகளை கற்றுத் தருகிறது. அதே போல பல்வேறு சிறப்பு வழிபாடுகளையும், சிறப்பான நாட்களையும், சிறப்பான மாதங்களையும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதிலே ஒரு நாளாக ஒவ்வொரு வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை என்பது நம்முடைய மார்க்கத்தில் சிறப்பு மிகுந்த ஒரு தினமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்மா தினத்தை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது, சூரியன் உதிக்கக்கூடிய தினங்களிலே மிகச் சிறந்த தினம் இந்த ஜும்மாவுடைய தினம். ஏனென்றால் அன்றைக்குதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அன்றைக்குதான் அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைவிக்கப்பட்டார்கள். அதே நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அந்த ஜும்மா தினத்து அன்றுதான், வெள்ளிக்கிழமை என்றுதான் இந்த உலகத்தினுடைய அழிவும் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் இந்த மனித சமூகத்தினுடைய ஆரம்பமும் அந்த மனித சமூகத்தினுடைய முடிவு இறுதியும் இந்த நாளில் தான் அமைகிறது. அதே போல இந்த உலகத்தில படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களில் முதல் மனிதனாக படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் இந்த நாள் தான். அதே நாள்தான் சொர்க்கத்திற்கு அவர்கள் உள்ளே நுழைக்கப்பட்டார்கள். அதே நாள்கள் தான், அதே நாட்களில் தான், அந்த ஜும்மா தினத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி ஒரு மனித குலத்தினுடைய ஆரம்பமும் இறுதியும் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் இருப்பதனால், சூரியன் உதிக்கக்கூடிய நாள்களில் மிகச்சிறந்த நாளாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த ஜும்மா தினத்தை, வெள்ளிக்கிழமையை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே இந்த ஜும்மா தினத்தை பற்றி சொல்லும் பொழுது, வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் இறைவனை வணங்குவதற்காக நீங்கள் விரையுங்கள், உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுங்கள். யார் இதனுடைய சிறப்பை அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் சிறப்பு மிக்கவர்களாகுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். ஜும்மா தினத்திற்காக நாம் தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் இறைவனை வணங்குவதற்காக விரைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். இந்த விரைந்து என்ற அந்த விஷயத்தில் தான் இன்றைக்கு பெரும்பாலான இஸ்லாமியர்கள் தடுமாறக்கூடியதை பார்க்கிறோம். இந்த ஜும்மா தினத்தினுடைய சிறப்பை அறியாதனால், இந்த ஜும்மா தினத்தினுடைய தாக்கத்தை அறியாத காரணத்தினால் இன்றைக்கு பெரும்பாலான இஸ்லாமியர்களுடைய இந்த ஜும்மா தினத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்று நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவது, ஜும்மா தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் அந்த ஜும்மாவுக்கு நீங்கள் விரையுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் நமக்கு கட்டளையிடுகிறார். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் இந்த ஜும்மாவுக்கு விரைந்து வருகிறோமா, சீக்கிரம் வருகிறோமா, நம்முடைய வியாபாரங்கள், நம்முடைய வேலைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு
இந்த ஜும்மா தினத்திற்கு விரையுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை நமக்கு சொல்லி காட்டுவதற்கான முக்கிய நோக்கம் இந்த ஜும்மா தினம் என்பது, குறிப்பாக இங்கே நடத்தப்படுகிற உரைகள் என்பது மிக முக்கியமாக நம்முடைய மார்க்கத்தில பார்க்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு ஒரு ஊர் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஊர்ல ஒரு நிகழ்ச்சிகள் பயான் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியில பெரும்பாலான மக்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வியாபாரங்கள் இருக்கும், தனித்தனி ஒவ்வொரு மனிதருக்கான தனிப்பட்ட செயல்கள் இருக்கும், வேலைகள் இருக்கும். சில பேர் வருவார்கள், சில பேர் வரமாட்டாங்க. ஆனா இந்த ஜும்மா தினம் என்பது ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்று சேரக்கூடிய நாள். அனைத்து மக்களுக்கும் ஒரு விஷயத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிறப்பாக சிறந்து விளங்கக்கூடிய நாள், சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தினம், ஒரு தளம் இந்த ஜும்மாவுடைய நேரம். இன்னைக்கு ஒரு செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் கூட ஜும்மா தினத்திலே மக்களுக்கு நாம் அறிவித்தால், ஒரு விஷயத்தின் உதாரணத்திற்கு தமிழகம் முழுவதும் ஒரு செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைத்தால், இன்றைக்கு நம்ம ஊடகங்களை விட மிக பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஜும்மாவுடைய தினம். ஏன் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை இந்த ஜும்மாவில தமிழகம் முழுவதும் அறிவிக்க வேண்டும் என்று நாம் தீர்மானித்தால், அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடத்திலும், இஸ்லாமிய மக்களிடத்திலும் அந்த செய்தியை கொண்டு சேர்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் கூட இந்த ஜும்மாவுடைய தினம் எப்படி இருந்தது? அனைத்து மக்களும் ஒன்று சேர்வார்கள். இன்றைக்கு நம்முடைய பகுதிகளில், நம்முடைய ஊர்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பல்வேறு பயான் நிகழ்ச்சிகள் நடக்கிறது. ஆனால் அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது? பயான் என்பது மக்களை எங்கெங்கெல்லாம் ஒன்று கொடுக்கிறார்கள் அங்கெங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தூதரவர்கள் எப்பெல்லாம் மையவர்கள் அப்பெல்லாம் செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்களுக்கு ஒரு போதனையை முழுமையாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக சிறந்த ஒரு களமாக இருந்தது ஜும்மாவுடைய தினம். அந்த ஜும்மாவுடைய தினத்திலே சரியாக நாம் பயன்படுத்தி இருந்தால், அந்த ஜும்மாவுடைய தினத்திலே நாம் சரியாக விரைந்து வந்து உட்கார்ந்து என்ன பேசப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது என்று காது கொடுத்து கேட்டு நம்முடைய வாழ்க்கையை அதன்படி நடைமுறைப்படுத்தியிருந்தால் இன்றைக்கு நம்முடைய சமூகம் எப்படி இருந்திருக்கும்? தவறான காரியங்கள், மார்க்கத்தில் புதிதாக நடிக்கப்பட்டவை, திணிக்கப்பட்டவை, மார்க்கத்திற்கு மார்க்கம் என்று சொல்ல முடியாத, மார்க்கத்தில் இல்லாத காரியங்கள் இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயரால் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. பல்வேறு காரியங்களை பார்க்கிறோம். இதெல்லாம் நுழைவதற்கான காரணம் என்ன? ஜும்மா தினத்திலே அந்த உரைகள்ல போய் சரியாக அமராதனால்தான். அதே போல ஜும்மா தினத்துல எதையெல்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டுமோ, மக்களுக்கு எதை போதிக்க வேண்டும் அதை போதிக்காமல் கட்டுக்கதைகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் மக்களுக்கு போதித்ததுடைய காரணம்தான் இன்றைக்கு மக்களிடத்திலே இருக்கக்கூடிய அறியாமைக்கான நிலையை நம்ம பார்க்கிறோம். சரியான மார்க்கம் ஒரு சைடு இருக்கு, மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தின் பெயரால் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அறியாததற்கான காரணம் என்ன? சரியான மார்க்கத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? இது போன்ற பயான் நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் பேசக்கூடிய சபைகள்ல நாம் அமராததான் காரணம். ஆனால் இந்த ஜும்மா தினம் என்பதை எல்லாரும் வந்து நிற்கக்கூடிய இடம். தனியாக ஒரு பயான் வைக்கிறோம், அது வேற. அங்க வரக்கூடியவங்க வருவார்கள், வராமல் இருப்பார்கள். ஆனால் ஜும்மா தினத்துல இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய மக்களும் அமரக்கூடிய இடம், எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய இடம். இந்த இடத்துல நாம் சரியாக மார்க்கத்தை உள்ளபடி சொல்லப்பட்டிருந்தால், அதை நாம் கேட்டவுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தியிருந்தால், இன்றைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அறியாமை நிலை, தேவையில்லாத காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, இது இன்றைக்கு இருந்திருக்குமா? அதுக்குதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தினத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால வியாபாரத்தை விட்டு உனக்கு ஏதாச்சும் எல்லாத்தையும் விட்டுட்டு வா. நம்ம ஒரு வியாபாரம் இருக்குதுன்னு சொன்னால் அது கடையெல்லாம் இழுத்து பூட்டிட்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. வேலை இருக்கும், பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்
இந்த ஜும்மாவிற்காக நாம் செலவு செய்யறோமே, எதற்கு செலவு செய்யறோம்? எதுக்கு நம்முடைய வியாபாரத்தை விட்டுட்டு வரோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வியாபாரத்துல விட்டுட்டு ஜும்மாவுடைய தினத்துக்கு, ஜும்மாவுடைய தொழுகைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் விரைங்கள் என்று சொல்வதற்கான முக்கிய காரணம், இங்க நிகழ்த்தப்படுகிற உரையே அமர வேண்டும், இங்க பேசப்படுகிற சொற்களை, மார்க்கத்தினுடைய போதனைகளை கேட்க வேண்டும், அதனுடைய அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை அமைந்திருக்க வேண்டும், அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா வேலையும் விட்டுட்டு ஜும்மாவுக்கு விரையுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டளை இடுகிறார். ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய நாம் எத்தனை நபர்கள் இந்த ஜும்மாவுடைய தினத்துல விரைந்து நம்முடைய பள்ளியாசல்ல வந்து அமர்றோம், ஜும்மாவில உரை நிகழ்த்துவதற்கு முன்பாக எப்ப அமர்றோம் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். பெரும்பாலும் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? லாஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல போய் சேர்ந்துக்கலாம், லாஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல சேர்ந்துக்கலாம், சும்மா உரைகளை பேச போறாங்க, அதை போய் உட்கார்ந்து என்ன கேட்கிறது என்ற எண்ணத்தில் பலர் இருக்கிறோமா இல்லையா? இதையெல்லாம் மாற்றிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டளையிடுவது, விரைந்து வாருங்கள், ஜும்மாவுடைய தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டு விட்டால் நீங்க முன்னாடி விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டளையிடுகிறார். அதே போல இந்த ஜும்மாவுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அதில் ஒன்று, ஒவ்வொரு ஜும்மாவுடைய தினத்திலும் வானவர்கள் பள்ளிவாசலுடைய வாயில்களில் நிற்பார்கள். அன்றைக்கு வராங்கல்ல, வரக்கூடிய மக்களுடைய பெயர்களை சிறப்பு ஏடுகளில் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வெள்ளிக்கிழமையில ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய வாசல்களிலும், வாயில்களில், நுழைவாயில்களிலும் வானவர்கள் வந்து நிற்பார்கள். அன்றைக்கு யார் முன்னதாக வருகிறார்களோ, யார் யாரெல்லாம் ஜும்மாக்கு விரைந்து வருகிறார்களோ அவர்களுடைய பெயர்களை சிறப்பு ஏடுகளில் அவருடைய பெயர்களை பதிவு செய்து கொள்கிறார்கள். எப்போ இமாம் உரை நிகழ்த்த ஆரம்பிக்கிறார்களோ, எப்ப மெம்பர்ல ஏறுகிறார்களோ அப்ப அந்த ஏடை சுருட்டி விட்டு அவர்கள் அந்த உரையை கேட்பதற்காக மாணவர்கள் அமர்ந்து விடுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி அந்த சிறப்பு ஏடு என்பது எப்ப வரைக்கும் வேலிட்டி, இமாம் எப்ப உரை நிகழ்த்த ஆரம்பிக்கிறாரோ வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு உட்கார்றோம்ல, எப்ப அந்த இமாம் பேசக்கூடிய உரை நிகழ்த்தக்கூடிய நபர் வந்து அந்த ஜும்மாவுடைய மெம்பர்ல ஏறுகிறார்களோ அந்த நிலைமையோட அந்த சிறப்பு ஏடு என்பதை துண்டிக்கப்படுகிறது. சிறப்பு ஏடுகள் சுருட்டப்பட்டு அந்த மாணவர்களும் அந்த உரையை கேட்பதற்காக வந்து அமர்ந்து விடுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப முன்னாடி வரக்கூடியவனால் ஜும்மா உரை நிகழ்த்தப்படுவதற்கு முன்பாக நாம் வந்து அமர்வதன் மூலமாக நமக்கு இப்படிப்பட்ட சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல ஜும்மாவுடைய தினத்துல யார் தன்னுடைய குளிப்பான கடமையான குளிப்பை நிறைவேற்றி விட்டு முதல் நேரத்தில் வருகிறார்களோ அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், அவருக்கு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுப்பதற்கான நன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான். யாரு முதல் நபராக முதல் நேரத்தில் பள்ளிவாசல்களில் நுழைகிறார்கள், எதற்காக? ஜும்மாவுடைய தினத்துல ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் வருகிறோம்ல, யார் முதல் நிலையில வருகிறார்களோ அவர்களுக்கு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்ததற்கான நன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நன்மையை நமக்கு வழங்குகிறான். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறோம், இந்தியாவில் நம்ம ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுக்க நினைத்தால் கூட அறுக்க முடியாது. ஏன் இந்தியாவில் அறுக்க கூடாது? தடை இருக்கிறது. அப்ப நாம் வாழக்கூடிய பகுதிகளில் ஒட்டகத்தை நாம் நினைத்தால் கூட அறுக்க முடியாத என்ற நிலை இருந்தாலும் யார் ஜும்மாவுடைய தினத்திலே விரைந்து முதலாக வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஒட்டகத்தினுடைய நன்மை கொடுக்கிறான்னு சொல்றாங்க. நிறைய பயானை கேட்டிருப்போம், நிறைய பயான்களை கேட்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் இருந்தாலும் கூட இன்றைக்கு அதையெல்லாம் அசால்ட்டாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு அமலையும் ஒவ்வொரு காரியத்தையும் சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முயற்சி பாருங்க, இந்த இடத்துக்கு முதல்ல வாங்க உங்களுக்கு 1000 ரூபான்னு சொன்னா நம்ம போக மாட்டோமா? ஒரு எல்லை கொடுக்கப்படுகிறது, ஒரு இடம் கொடுக்கப்படுகிறது, இந்த இடத்துக்கு யாரு இந்த கிழமையில பஸ் வராங்களோ அவங்களுக்கு 1000 ரூபாய் பணம் வழங்குறான் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒருவர் அறிவிக்கிறான்னு சொல்லணும். அங்க எத்தனை பேர் போவோம்? எல்லாரும் போக மாட்டோமா? முண்டி அடித்துக்கொண்டு போகக்கூடியவராக இருப்போமா இல்லையா?
ஆனா நன்மையான காரியம் என்று வந்து விட்டால் நம்ம என்ன செய்யறது இல்லை, அதற்கு போட்டி போடுறது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் போன நன்மை நான் செய்யணும் ஃபர்ஸ்ட் என்று போட்டிகள் அந்த இடத்துல இல்ல, வேறு இடங்கள்ல போட்டிகளும் பொறாமைகளும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில், இந்த சூழ்நிலையில நன்மைக்காக போட்டி போடுவது என்பது குறைந்து விட்டது. உன்கிட்ட காசு நிறையா இருக்கா, என்கிட்ட காசு நிறையா இருக்கா, ஏன் காரு பெருசா உன் காரு பெருசா, ஏன் பைக்கு பெருசா உன் பைக்கு பெருசா என்று போட்டி போடக்கூடிய நான் பெரிய நகை வச்சுக்கிறேன் பாத்தியா, இது மாதிரி உன்கிட்ட இருக்கா, என்னுடைய நான் போட்டுக்கிற நகை பெருசா நீ போட்டுக்கிற நகை பெருசா, நான் கட்டி இருக்க புடவை பெருசா நீ கட்டி இருக்க புடவை பெருசா, இந்த சட்டை எவ்வளவுக்கு எடுத்து தெரியுமா, 2000 எடுத்த 3000 எடுத்த என்று பல்வேறு விஷயங்களை போட்டி போடக்கூடிய அதே இதையும் கம்பேர் பண்ணக்கூடிய நன்மை என்று வந்து விட்டால் அதற்கு போட்டி போடுறோமா, அதுக்கு விரைந்து செல்கிறோமா, ஒவ்வொருவரும் யோசித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்படி யார் முதல்நிலையிலே ஜும்மாவுடைய நேரத்தை கடமையான குறிப்புகளை நிறைவேற்றி விட்டு யார் நுழைகிறார்களோ அவர்களுக்கு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்ததற்கான நன்மை எல்லாம் தராங்க இல்லையா? அதே போல அடுத்து வரக்கூடிய நிலை, அடுத்து வரக்கூடியவர்களுக்கு மாடு அறுத்து குர்பானி கொடுத்ததற்கான கூலி எல்லாம் ரொம்ப வழங்குகிறான். அடுத்து வரக்கூடியவருக்கு ஆடை அறுத்து குர்பானி கொடுத்ததற்கான நன்மை வழங்குகிறான். அதே போல அடுத்து வரக்கூடியவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள், ஆடு அறுத்து குர்பானி கொடுத்தது, அதே போல அடுத்து வரக்கூடியவர் கோழி அறுத்து குர்பானி கொடுத்ததற்கான நன்மை, அடுத்து வரக்கூடியவருக்கு முட்டை குர்பானி கொடுத்ததற்கான நன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் யார் விரைந்து வருகிறார்களோ இந்த நன்மைகளை வைத்திருக்கிறான், இந்த நன்மைகளை வழங்குகிறான் என்ற இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நாம இன்றைக்கு அந்த நன்மைக்கு நாம் தெரியாதவர்களாக, இதையெல்லாம் சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இன்றைக்கு வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அந்த நன்மைக்கு விரைந்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், யார் இந்த ஜும்மாவுடைய தினத்துல இந்த உரையை நிகழ்த்து கொண்டு இருக்கிறோம்ல, இந்த உரையை நிகழ்த்தும் பொழுது யார் அவருடைய வாய்களை மௌனமாக வைத்து யார் செவி தாழ்த்து கேட்டு கொண்டிருக்கிறார்களோ, யார் கேட்கிறார்களோ அவருக்கு இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாக அது அமைகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைக்கு உரை நிகழ்த்தப்படுகிறது. ஜும்மாவுடைய நேரத்துல ஒவ்வொரு ஜும்மாவிலும் உரை நிகழ்த்தப்படுகிறது. அந்த உரையில யார் தன்னுடைய செவிகளை தாழ்த்து கொண்டு மௌனமாக இருந்து அந்த உரைகளை அமைதியாக கேட்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட கூலி அல்லாஹ் ரப்பல் வைத்திருக்கிறார்கள். இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரைக்குமான இடைப்பட்ட இருக்கக்கூடிய நாட்கள்ல செய்யக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது. எதுக்கு அமைதியா உட்கார்ந்து என்ன பேசுறாங்க, என்ன சொல்லப்படுகிறது என்று தன்னுடைய காதுகளால் கேட்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவ மன்னிப்பை அந்த ஜும்மாவுடைய தினத்துல வழங்குகிறான். எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பாருங்க. ஆனா இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் எப்படி வராங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ரெண்டாவது ஒரு போய் ஜாயின் பண்ணிப்போம், காமர்ஸ் சொல்ல காதல விடுவோமே, காமர்ஸ் சொல்லோட ஜாயின் பண்ணிப்போம், தொழிலுக்கு போய் சேர்ந்துப்போம் என்ற எண்ணத்தில் பலர் இருக்கிறோமா இல்லையா? ஆனால் யார் விரைவாக வந்து இங்க பேசப்படுகிற உரையை செவில் தாழ்ந்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மாவுடைய வரைக்கும் இருக்கக்கூடிய சிறிய சிறிய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்படி பல நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல இந்த ஜும்மாவுடைய நேரத்துல ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்துல யாரெல்லாம் என்ன துவாக்களை கேட்கிறோமோ, என்ன இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோமோ அது இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது, அல்லாஹ் அதை அமல்படுத்துகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஜும்மாவுடைய நேரத்தை போட்ட விட்டுருவோமே, அந்த ஜும்மாவுடைய நேரத்தை தான் நம்ம பெருசா எடுக்கிறது இல்லையே. அங்க எப்படிப்பட்ட காரியம், எப்படிப்பட்ட சிறப்புகளை சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள். அந்த குர்பானி கொடுப்பதற்கான நன்மை, யார் விரைந்து வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த சிறப்பு ஏடுகளில் அவர்கள் பெயர்கள் ஏற்றப்படுகிறது. அதே போல யார் அமர்ந்த இந்த உரைகளை கேட்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மாவிற்கு இடையான பாவத்திற்கான பரிகாரமாக அமைகிறது என்று சொல்லிவிட்டு, அதே போல யார் ஜும்மாவுடைய நேரத்தில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் யார் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த பிரார்த்தனை இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது.
என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் மக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க ஜும்மா தினத்தை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள்புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹதுவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய தினத்துடைய சிறப்புகளையும் முக்கியத்துவத்தையும் நாம் பார்த்து வருகிறோம். அதுல முக்கியமாக இந்த ஜும்மாவுடைய நேரத்துல நிகழ்த்தப்படுகிற உரை என்பது மிக முக்கியமான உரை. அந்த உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது நாம் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு என்பது நம்முடைய அந்த ஜும்மா தினத்தினுடைய அமலை நாசமாக்கிவிடும், பாழாக்கிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார்கள். என்ன அப்படின்னா, ஜும்மாவுடைய தினத்துல யார் உட்கார்ந்து இந்த உரைகள் நிகழ்த்தப்படும் பொழுது பக்கத்துல ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் அவரிடத்துல பேசாத என்று சொன்னால் கூட அவருடைய ஜும்மா என்பது பாழாக்கப்படுகிறது, வீணான காரியத்தை நீ செய்து விட்டாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரிக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த ஜும்மாவில் நிகழ்த்தப்படுகிற உரை என்பது மிக முக்கியமான உரை. இந்த ஒரு ஜும்மாவுடைய தினத்திலே நிகழ்த்தப்படுகிற சொல்லப்படுகிற மார்க்க செய்திகள் என்பது மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட சிறப்புகளை மக்கள் சொல்லித் தருகிறார்கள். அதில் ஒன்றுதான் ஒரு பேசுகிறார் என்று சொன்னால் அந்த பக்கத்துல பேசக்கூடிய இடத்துல பேசாதப்பா அமைதியா என்று சொன்னால் கூட நம்முடைய இந்த ஜும்மா என்பது பாழாக்கப்படுகிறது, வீணான காரியத்தை செய்துவிட்டோம் என்ற குற்றம் நம்முடைய பெயரில் எழுதப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கிறவரு எல்லாரும் அமைதியா இருக்க பார்த்து அமைதியாயிருவாரு. ஆனா பக்கத்துல பேசாத அதோடைய சவுண்ட் அதிகமாயிரும் என்ற ஒரு காரணத்தினால இந்த ஜும்மாவுடைய உரை அனைவரும் கேட்க வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கள் பக்கத்துல ஒரு ஆளு பேசுறாரு என்ற சொன்னால் கூட பேசாதன்னு சொல்லாதீங்க, நீங்கள் அமைதியாக இருந்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர்ல ஏறிட்டாங்க அப்படின்னா மக்கள் அனைவரும் அவர்களை நோக்கக்கூடியவர்களாக, அவர்களை பார்க்கக்கூடியவர்களாக அவருடைய முகங்கள் உயர்ந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அன்றைக்கு இப்படிதான் இருந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜும்மா ஏறிட்டாங்க அப்படின்னா அனைத்து மனிதர்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அவர்களை உற்று நோக்கக்கூடிய, அவர்களை பார்க்கக்கூடியவர்களாக அவர்கள் முகத்தை திரும்பிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்துல இப்படிதான் இன்றைக்கு இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த ஜும்மாவுடைய தினம் முடிகிறது என்று சொன்னால், தொழுகை எல்லாம் முடிஞ்சு பயான் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் களையக்கூடிய அந்த நேரம் என்பது அதனுடைய மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அப்பதான் அவர்களுக்கு மிக ஒரு தைரியத்தை தரக்கூடியதாக, அவர்கள் இந்த உலகத்தில் எதற்கு வாழ்கிறோம் என்று உணர்த்தக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய உரை இருந்திருக்கிறது. அது அந்த ஜும்மாவுடைய உரை என்பது அந்த மக்களிடத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாக இருந்தது. ஒவ்வொருவரும் கலந்து செல்லும் பொழுது இறையச்சத்தினுடைய ஒரு படி மேல அவருடைய இறையச்சம் உயர்ந்தவர்களாகத்தான் அந்த ஜும்மாவின் நாளிலிருந்து அந்த ஜும்மாவுடைய தொழுகை எல்லாம் முடிந்த பிறகு கலைகிறோம்ல, அவர்கள் அவருடைய உள்ளம் புதிதாக மாறி இருக்கிறது. ஏன் அப்படின்னா அவர்கள் இந்த உரைகளை உற்று நோக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய ஜும்மா தினத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தாங்க, ஒவ்வொரு சொற்களுக்கு சொற்களாக, எழுத்துக்கு எழுத்தாக, வார்த்தைக்கு வார்த்தையாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று செவித்தாழ்த்து கேட்டார்கள். அதனுடைய காரணம் தான் அவர்கள் இருந்த இறையச்சம் என்பது நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அப்ப நம்முடைய ஜும்மா தினத்தில முதல் விலை கொள்ள வேண்டியது விரைவாக வர வேண்டும். வந்துட்டோம் அப்படின்னா வந்து அமர்ந்து நிகழ்த்தப்படுகிற உரைகளை
செவித்தால் அமைதியாக நாம் கேட்க வேண்டும். ஜும்மாவுடைய தினத்திலே நாம் அமர்ந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த ஜும்மா நிகழ்த்தப்படுகிற உரையை தவிர்த்த மற்ற நேரங்களில் இறைவனத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு ஆளு பக்கத்தில் இருக்கும் பொழுது பேசுகிறார் என்று சொன்னால் அவரை நாம் பேசக்கூடாது என்று பேசக்கூடாது என்று அவரை சொல்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அதே போல இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நாம் வருகிறோம் என்று சொன்னால் அதற்கு வழங்கப்படுகிற கூலிகளுக்கு நாம் விரைய வேண்டும் என்று இந்த ஜும்மாவுடைய தினத்தில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சொற்களை நாம் கேட்டோமோ, எந்த வார்த்தைகளை நாம் கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைவதற்கு அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள்புரிய வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.